இந்த பயணம் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை செய்ய மட்டுமே என்கின்ற விளக்கம் ஈரான் தரப்பால் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி தங்களுடைய சித்து விளையாட்டுகள் அல்லது தங்களுடைய நரி விளையாட்டுகளை செய்யலாம் என்று அமெரிக்கா முயற்சி செய்கிறது. அதனால் அமெரிக்கா கூறலாம், ஒரு துணை ஜனாதிபதி ஆலோசனை கூட்டத்துக்கு செல்ல மாட்டார், அதனால் செல்லவில்லை என்றும் இவர்கள் ஏதாவது உருட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எப்படியாவது ஈரானிடம் ஏதாவது ஒரு டீலை பேசிவிட வேண்டும் என்பதில் அமெரிக்கா மிகவும் அவதானமாக இருக்கின்றது. அமெரிக்க தரப்பு இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தத்தான் முயற்சி செய்கிறது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பாராத அதிர்ச்சிகளை எல்லாம் ஈரான் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அது ஈரானுடைய பலமா பலவீனமா என்று எல்லோரும் கேட்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் பெரும் ஆபத்தில் அல்லது அதிர்ச்சியில் இருப்பதாக தான் கூறப்படுது. ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். கழுகு பார்வை நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை பார்க்க கிடைத்த சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சி. கழுகு பார்வை நிகழ்ச்சியில் சர்வதேச விவகாரங்கள், குறிப்பாக ஈரான் அமெரிக்கா இடையில் என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை தொடர்பில் முன்னேற்றம் ஏற்படுமா ஏற்படாதா என்கின்ற ஆதங்கம் பலரிடம் இருக்கிறது. ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் சென்றடைந்துள்ளார். இந்த பயணம் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை செய்ய மட்டுமே என்கின்ற விளக்கம் ஈரான் தரப்பால் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி தங்களுடைய சித்து விளையாட்டுகள் அல்லது தங்களுடைய நரி விளையாட்டுகளை செய்யலாம் என்று அமெரிக்கா முயற்சி செய்கிறது. ஆனால் அராக்சி அவர்கள் இந்த விடயத்திலே மிக நிதானமாக இருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்காவின் சார்பிலே இந்த பயணத்திலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸ்டீவ் விட்காப் மற்றும் அந்த குழுவிலே ஜெராட் குஷ்னர் ஆகியோர் இந்த குழுவிலே அங்கம் வகிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இன்றைய தினம் அவர்கள் பயணிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளை மாளிகையை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியாகின்றது. அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் இந்த முறை இது ஆலோசனை கூட்டம் என்றுதான் கூறுகிறார்கள். அதனால் அமெரிக்கா கூறலாம், ஒரு துணை ஜனாதிபதி ஆலோசனை கூட்டத்துக்கு செல்ல மாட்டார், அதனால் செல்லவில்லை என்றும் இவர்கள் ஏதாவது உருட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் துணை ஜனாதிபதி அங்கு செல்லாத சூழ்நிலை இருக்கின்றது. இது ஆலோசனை கூட்டம், பேச்சுக்கான ஆரம்பமோ அல்லது பேச்சுக்கான முயற்சியோ இல்லை. ஆனால் இந்த கூட்டம் அல்லது இந்த கலந்துரையாடலில் எப்படியாவது ஈரானிடம் ஏதாவது ஒரு டீலை பேசிவிட வேண்டும் என்பதில் அமெரிக்கா மிகவும் அவதானமாக இருக்கின்றது. அமெரிக்க தரப்பு இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தத்தான் முயற்சி செய்கிறது. ஆனால் ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய வெளிவிவகார அமைச்சர் அராக்சி அவர்கள் மிக தெளிவாக மிகவும் நிதானமாக இந்த விடயத்திலே கையாண்டிருக்கின்றார். ஆனால் அவர்களுடைய வான் பாதுகாப்பு தொடர்பில் அவர்கள் தொடர்ச்சியாக பாகிஸ்தானிடம் இந்த நாட்களில் நாங்கள் இஸ்ரேலை நம்ப முடியாது, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுவிடும் என்பதையும் அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார்கள். அமெரிக்க குழுவின் இந்த திடீர் விஜயமானது, குறிப்பாக இந்த பயணம், அமெரிக்காவினுடைய இந்த ராஜதந்திர பயணமானது ஈரானில் புது விவாதத்தை உருவாக்கியுள்ளது. ஏற்கனவே இந்த வாரம் ஏற்பாடு செய்யப்பட்ட 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை நீங்காத காரணத்தால் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஜேடி வான்ஸ் இல்லாமல் ஈரான் தலைவர்கள் அமெரிக்கா குழுவை சந்திப்பார்களா என்கின்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. என்று சொன்னால் அதில் வரக்கூடிய அந்த இருவரும் ஒரு உத்தரவாதத்துக்கோ அல்லது அந்த அரசு தொடர்பிலோ ஒரு முக்கியமான பொறுப்பு நிலையில் அல்லது உத்தரவாதம் வழங்கக்கூடிய நிலையில் இல்லாதவர்களை அனுப்பி அமெரிக்கா ஏமாற்ற பார்க்கிறதா, அல்லது ஈரானுக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு, அல்லது அராக்சி இந்த விவகாரத்திலே உடன்படுகிறார், அராக்சியை இந்த இடத்திலே இருந்து நகர்த்தினால், அதாவது ஒரு ராஜதந்திர உளவியல் யுத்தத்தை அமெரிக்கா நடத்த ஆரம்பிக்கின்றதா, ஈரானில் இருக்கக்கூடிய தூதுக்குழுவை அங்கமாக உடைத்து அவர்களுக்கிடையில் ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறதா, அதனையும் கடந்து ஈரான் ஜேடி வான்ஸ் இல்லாமல் இந்த பேச்சுக்களை சந்திக்குமா என்கின்ற சந்தேகமும் இன்றைய நாட்களிலே அதிக அளவில் இருக்கின்றது. எது இடம்பெறும் என்பதை யாரும் ஊகிக்க முடியாமல் இருக்கின்றது. ஒருவாறாக ஈரான் தன்னுடைய நிலைப்பாடுகளையும் திடமாக அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அமெரிக்கா ஈரான் இடையே தற்போது தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரான் அதிகாரிகள் பாகிஸ்தான் வந்திருக்கின்றார்கள். விரைவில் அமெரிக்க பேச்சுவார்த்தை குழுவும் பாகிஸ்தான் வர இருக்கின்றது. இருப்பினும் அமெரிக்காவுடன் ஈரான் எந்த ஒரு நேரடி பேச்சுக்களிலும் கலந்து கொள்ளாது என்பதை திட்டவட்டமாக சற்று முன்னர் ஈரான் மறுத்திருக்கின்றது. ஈரான் வெளிவிவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் பாகே அவர்கள் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அமெரிக்க அதிகாரிகளுடன் ஈரான் அரசு சார்பில் அல்லது ஈரான்
குடிமக்கள் சார்பில் எந்த ஒரு நேரடி சந்திப்புகளுக்கும் திட்டமிடப்படவில்லை. அவ்வாறு இடம்பெறாது. கடந்த நாட்களில் இடம்பெற்றது போன்றோ ஏதாவது கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெறலாம். நேரடி பேச்சுவார்த்தைக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்பதை நேரடியாகவே மறுத்திருக்கிறது ஈரான் தரப்பாக இருக்கின்றது. ஒரு பெரும் குழப்பத்தை நோக்கித்தான் இவர்கள் தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தியாக வேண்டிய கட்டாயத்தில் அமெரிக்கா இருக்கின்றது. பேச்சுவார்த்தைக்கான காலம் தேவையில்லை என்கின்ற நிலைப்பாட்டில் ஈரான் இருக்கின்றது. பேச்சுவார்த்தை ஒன்று உலகில் கட்டாயம் நிகழ வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பில் உலகமே காத்திருக்கின்றது. காரணம், உலகத்தினுடைய நியதியையும் தீர்மானிக்கின்ற இடமாக இன்று ஈரான் யுத்த களம் மாறி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை மாறி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவருடைய மேற்கோள் காட்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதன்மையான ஊடகங்கள் வெளியிட்ட தகவல், ஜேடி ஈவன்ஸை குறிப்பாக பாகிஸ்தானுக்கு நகர்த்தினால் ஒருவேளை அவர் இந்த விடயத்தை குழப்பி விடுவார், அல்லது ஜேடி ஈவன்ஸினுடைய முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் அவர் இந்த விவகாரத்தை கையாள முடியாமல் அது முழுமையாக துண்டாடப்பட்டு விடும் என்கின்ற ஒரு அச்சம் அமெரிக்க தரப்பில் இருப்பதாக பென்டகனை மேற்கோள் காட்டி சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதற்கு முப்பால் தொடர்ச்சியாக ஜேடி ஈவன்ஸ் இந்த கூட்டத்தில் அல்லது பேச்சுவார்த்தைகள் கலந்து கொண்டு இது கைகூடாது விட்டால் ஜேடி ஈவன்ஸுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அடுத்த முறை ஜனாதிபதியாக வருகின்ற கனவோடு ஜேடி ஈவன்ஸ் இருக்கின்றார். தன்னுடைய முயற்சிகள் தோல்வியடைந்தால் அது எதிர்கால தன்னுடைய அரசியலை பாதிக்கலாம் என்பதனால் ஜேடி ஈவன்ஸ் பின்வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் இரண்டு தரப்புகளும் உத்தியோகபூர்வமாக இந்த தகவலை உறுதிப்படுத்த முடியவில்லை. அவர்களும் அது தொடர்பில் கருத்துக்கள் கூறவில்லை. ஆனாலும் கூட ஜேடி ஈவன்ஸ் தான் இந்த இடத்திலிருந்து பின்வாங்கியதாக கூறப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை அப்படியே பிரதிபலிப்பதனால் அது தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதித்து விடும் என்கின்ற அச்சம் அவரிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இப்போது என்ன இடம்பெற்றால் நன்றாக இருக்கும் என்று எல்லோரும் தேடுகின்ற போது உடனடியாக ஒரு பேச்சை கொண்டு வாருங்கள், ஹர்முஸ் நீரிணை பகுதியை திறந்து விடுங்கள் என்கிற போது அராக்சி அவர்கள் எல்லோருக்கும் முதல் குறிப்பாக பாகிஸ்தான் சென்று விட்டார். ஏன் அவர் பாகிஸ்தான் சென்றார் என்றால் அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை உலகத்தை பொறுத்தவரையில் இப்போது பல நாடுகளின் தலைவர்கள் அல்லது ராஜதந்திரங்களை வென்ற ஒருவராக அராக்சி மாறி வருகிறார். ஈரானுடைய தற்போது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை தக்க வைப்பதில் மிகவும் குறியாக இருக்கக்கூடியவராக இருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பாராத அதிர்ச்சிகளை எல்லாம் ஈரான் கொடுத்து கொண்டிருக்கிறது. அது ஈரானுடைய பலமா பலவீனமா என்று எல்லோரும் கேட்கின்றார்கள். ஈரான் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்வினை ஆற்றாததனால் டொனால்ட் ட்ரம்ப் பெரும் ஆபத்தில் அல்லது அதிர்ச்சியில் இருப்பதாக தான் கூறப்படுது. ஹர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டால் ஈரான் தாக்கி அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அமெரிக்காவுடைய 3 பிரதான போர்க்கப்பல்கள் மற்றும் துணை கப்பல்கள் எல்லாம் ஹர்முஸ் நீரிணையை சூழ்ந்து கொண்டாலும் கூட ஈரான் எந்த ஒரு தாக்குதலை நடத்தவில்லை. இந்த இடத்தில் உலகுக்கும் ஒரு செய்தி, அதே நேரம் மற்ற நாடுகளினுடைய தலைவர்களும் வியக்கின்ற வகையில் ஈரானுடைய செயற்பாடு இருப்பது என்பது அமெரிக்காவுடைய நாளாந்த ராஜதந்திர நிலையில் ஒரு சறுக்கலாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஈரானை சினமூட்டுவதில் தோல்வியடைந்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். நத்தனியாகுவை பொறுத்தவரையில் சொல்ல போனால், நீங்கள் விட்டுவிடுங்கள், நாங்கள் ஒரு முறை ஈரானை மீண்டும் ஒரு முறை தாக்குவதற்கு தயார் என்று அவர் விளையாட்டுவாக கூறுகின்ற விவகாரங்களும் அமெரிக்காவுக்கு ஒரு ஆபத்தாக மாறி வருவதாக கூறப்படுகிறது. இந்த யுத்தத்தை எவ்வளவு காலத்துக்கு ஈரான் தகைக்கின்ற, அதாவது நகர்த்தி செல்லுகிறதோ அந்த அளவுக்கு அது ஈரானினுடைய வெற்றியாக பார்க்கப்படும், அமெரிக்காவினுடைய தோல்வியாக பார்க்கப்படும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து இதனை நான் தான் தொடங்கினேன், நான் தான் கொண்டு செல்லுகிறேன் என்கின்ற கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் கூற முற்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. எனவே எது எவ்வாறு இருக்கின்றதோ, யுத்தத்துக்கு சம்பந்தமில்லாத அமெரிக்கா ஈரானுக்குள் சென்று இஸ்ரேலுக்காக அந்த யுத்தத்தை வாங்கி கொண்டமையானது இது உலக அளவில் அமெரிக்கா பெரும் பின்னடைவைத்தான் சந்திக்க போகிறது. எல்லோரும் கூறுவது போன்றோ பலமோத்தோடு நிற்கின்றோம், பெரும் வீரியத்தோடு நிற்கிறோம் என்று கூறினாலும் கூட அதில் ஒரு துளியளவும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்கா ஒரு பெரும் பதட்டத்தில் தான் இருக்கிறது. இப்போது ஈரான் தனக்கு சாதகமாக ஏதாவது ஒரு நல்ல முடிவை எடுத்து விட வேண்டும் என்கின்ற மன்றாட்டம் அமெரிக்காவிடம் இருக்கிறது. எனவே இவ்வாறான களை சூழ்நிலையில் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையில் அல்லது அந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த ஒரு முன்னேற்றமோ அல்லது அதனால் ஏதாவது நல்ல நிலைகளோ அடைவதற்கு வாய்ப்பில்லை. ஈரான் தரப்பை பொறுத்தவரையில் அவருடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை இதில் வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. இப்போது ஈரானினுடைய செயற்பாடுகளை கண்டு அல்லது ஈரானுடைய நடவடிக்கைகளை கண்டு மணித்தியாலத்துக்கு நாளுக்கு நாள் அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்பும் பென்டகனும் இருப்பதாகத்தான் சர்வதேச செய்திகள் கூறுகின்றன. எனவே ஈரானுடைய நகர்வு இன்னும் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ச்சியாக இந்த நிலை நீடித்தால் அமெரிக்காவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று கூறி கழுகாருடைய இந்த பார்வையிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.